கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இயேசுப்பா நல்லவர், ஒரு பெரியவர், வார்த்தை மூலம் பேசுகிறவர். அடியின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகளுக்காக இயேசுப்பா நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்குறீங்களே, கேட்ட ஆண்டோடத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்களே, உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜீவ வார்த்தையை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நீங்கள் இப்படி ஒரு 4 நிமிட செய்தி வருகிறது என்று நீங்கள் அதை அறிமுகப்படுத்தினா எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நடத்தினா கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 16 அதிகாரம் 23வது வசனம். பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள். பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி, கர்த்தரை பாடுங்கள். அதாவது இந்த ஜீவார்த்தின் தலைப்பு கர்த்தரை பாடுவீர்கள். கர்த்தரை பாடுவீர்கள். கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும். கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க. எதுக்கு பாடுறாங்கன்னு தெரியல. ஒரு கூட்டம் பாடுது, ஒரு கூட்டம் ரசிக்குது. பாட்டு நல்லா இருக்குது, ரசிக்கிறாங்க. எல்லாருமே பாட்டுக்கு ரசிகர்களாய் மாறினார்களே தவிர நம்ம படைத்த தேவனை ருசித்து ரசித்து பாடி மகிமைப்படுத்துறது இல்லை. இதான் மிஸ்டேக். இன்னைக்குள்ள பாடல்களுக்கும் ஆராதனைகளுக்கும் உள்ள குழப்பம் இதுதான். இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறாங்க. 2 நாளாகமம் 5:13 கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று உணர்ந்து கர்த்தர் பாடி துதிச்சாங்க. கர்த்தர் புகழ்ந்தாங்க பாடல்ல. உள்ளத்திலிருந்து பாடினவங்களை புகழவோ அவங்களுக்கு ஃபேனா மாறல. மகிமை ஆலயத்தில் இறங்கிச்சுது. பவுலும் சீலாவும் யாருக்கு வேண்டி பாடினாங்க? அவங்க பாட்டை யாராவது கேட்டாங்களா? ஜெயிலில் இருந்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டை யாருக்காக பாடினாங்க? கர்த்தருக்காக பாடினாங்க. பாடுறவங்களும் தேவனை மகிமைப்படுத்தி பாடணும். பாடலை கேட்குறவங்களும் அந்த பாட்டை ருசித்து ரசித்து தேவனை உயர்த்துறோம். அதுதான் ஆண்டவரிடத்தில் மகிமையும் அற்புதத்தையும் கொண்டு வரும். புரியுதா? கர்த்தரை பாடணும். புது பாட்டினால கர்த்தரை பாடி துதிங்கன்னு இருக்கு. புது பாட்டினால் கர்த்தரை பாடுங்கள். புது பாட்டை கர்த்தருக்கு பாடணுமா? நிறைய இடத்துல பாடுங்கள் எழுதப்பட்டிருக்கு. மோசே, ஆரோன், மிரியாமெல்லாம் எகிப்திலிருந்து செங்கலை 2ஆக பிளந்து அக்கறைக்கு வந்த உடனே கர்த்தரை பாடி துதித்தாங்க. தாவீது சங்கீதத்துல எல்லாம் கர்த்தரை அநேக இடத்துல பாடி துதிச்சிருக்காங்க. அதனால பாருங்க, கர்த்தரை பாடி துதிச்சா 1 சாமுவேல் 2 அதிகாரத்துல சாமுவேல் கிடைக்க பெற்று பொருத்தினை நிறைவேற்றி விட்டு. ஆனால் உண்மையா பாடுங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியாது. நான் உங்களை குறையா பேசல. நீங்க எந்த சபைக்கு போகலாம், எந்த ஊழியத்துல இருக்கலாம். யாரு, அதாவது மற்றவங்களை ஏதோ நமக்கு சார்பில் கொண்டு வரணும், ஃபேனா மாற்றணும், விவேசம் மாற்றணும் பாடாதீங்க. கேட்குறவங்களும் ஏதோ பாட நல்லா இருக்குன்னு சொல்லி பாடுகிற ஆளை பின்பற்றாதீங்க. ஏசப்பா மகிமைக்காக உணர்ந்து அந்த பாடல்ல தேவனுடைய வல்லமை இருக்குதா, தேவனை குறித்த புகழ் இருக்கான்னு சொல்லி அப்படி உணர்ந்து பாடுங்க. ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கர்த்தரை பாடுவதற்கு ஆலோசனை கொடுத்தீங்களே. இன்றைக்கு ஆண்டவர் எப்படி பாடல் பாடணும், எப்படி அந்த பாடலை கேட்கணும், எப்படி ஆண்டவரை பாட்டுல மகிமைப்படுத்தணும் சொல்லி கொடுத்தீங்களே, நன்றி. இதற்கு அனைவரும் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் இப்பொழுது சுகமாகட்டும். ஆண்டவரே, சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடும். கடன் பாரங்கள் விலகட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் வல்லமையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யட்டும். பாடல் ஒலித்து நிறைவேற்றுகிறவர்கள் தேவனை உயர்த்தட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.